पित्रे ब्रह्मोपतिष्ठे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 638வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது சந்திரலோச்சனா என்பது. எம்பெருமானுக்கு சந்திரன் போன்ற திருக்கண்கள் என்று இதுக்கு ஈஸியான பொருள். ஆனால் இதை நன்கு புரிந்து கொள்ள ஒரு சிறிய துணுக்கு, வரலாற்று துணுக்கு பயன்படலாம். அதான் சொல்றேன் கேளுங்களேன். துரியோதனன் தாத்தா பீஷ்மர் தனக்கு போரிலே உதவி செய்வார் என்று உறுதியாக இருந்தான். ஏனென்றால் ஹஸ்தினாபுர ராஜ்யம் அப்பொழுது திருதராஷ்டிரர் கையில் இருந்தது. அந்த ஹஸ்தினாபுர ராஜ்யத்துக்கு சேனாபதியாக பீஷ்மர் இருந்தார். அதனால பாரத போர் என்று ஒன்று வந்தால் பீஷ்மர் ஹஸ்தினாபுரத்தின் மீது தான் போர் தொடுக்கிறாங்க பாண்டவர்கள். எனவே அவர் பாண்டவர்கள் பக்கம் போக முடியாது, தன் பக்கத்திலே இருப்பார் என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை. பீஷ்மர் சேனாபதியாக இருந்தால் நிச்சயம் வெற்றி அவருக்கு தான். காரணம் என்றால் அந்த சேனாபதி மாளவே மாட்டான், அவனா ஆசைப்பட்டால் அன்றி. அப்படி ஒரு வரம் அப்பா அவனுக்கு கொடுத்துருக்கார். அதில் ஸ்வச்சந்த மிருத்யுன், தான் நினைத்தாலன்றி மாளாத பீஷ்மரை தனக்கு சேனாதிபதியாக வைத்திருப்பதனால ரொம்ப செருக்கோடு இருந்தான் துரியன். அதற்கேற்றபடி பீஷ்மர் எதிராளிகளை கொன்று குவிக்கிறார். தாத்தா இருக்கும் வரை நமக்கு வெற்றி நிச்சயமே கிடையாது, அவரே ஒய்ச்சி கட்டிவிடுவார் போல இருக்கு அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னார் கிருஷ்ணகிட்ட. வீணோ சொன்னார். இந்த அர்ஜுனனும் தாத்தாவை அடிக்க மாட்டேங்கிறான். அர்ஜுனன் நினைச்சிருந்தா பீஷ்மரை சித்திரவதை பண்ணியிருக்கலாம், அவரே உசிரி போய்விட்டா தேவையில்லாம அடிச்சிருக்கலாம். அவன்கிட்ட அந்த மாதிரியான அஸ்திரங்கள் பல இருந்தது, பட் அவன் அதையும் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த அஸ்திரங்கள்லாம் அவனுக்கு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி பரமசிவன்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருக்கான். அதில் ஒரு அஸ்திரம் அவன் போட்டால் அவங்களுக்கு தெரியும். விராட்ட நகரத்தில் இருந்த பசுக்களை எல்லாம் ஹஸ்தினாபுரத்து சைன்யம் கவர்ந்து வந்த பொழுது தனி ஒருவனாக இளவரசன் உத்தரனுக்கு டிரைவனாக பிருகன்நிலையாக வந்து அர்ஜுனன் அன்றைய தினம் அவருடைய அஜ்ஞாதவாசம் முடிந்த நாள் என்று தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து இந்த படையை தனி ஒருவனாக எதிர்த்தான். பீஷ்மர் இருந்தார், துரோணர் இருந்தார், கர்ண மகாராஜா இருந்தார், சகுனி இருந்தார். வந்துட்டான் அர்ஜுன, சகுனி மாமா இப்போ யுத்த கலை இது, இப்போ உன்னுடைய நாயக்கட்டையெல்லாம் சரிப்பட்டு வருதுங்கன்னு
அஸ்வத்தாமா சௌகரி மாமாவை கிண்டல் பண்ணிவிட்டான். அவர் கோபம் தொடுத்து அவர் சத்தம் போட்டார். அஸ்வத்தாமா என்ன பண்ணினா, இப்படி தாயா நீ பிராமணரெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குறானா எங்கள் ராஜா, ஒன்றை கொண்டு வந்து வச்சுருக்கானே சைன்யத்திலேன்னு அதை இனப்போராக கொண்டு போனான் சௌகரி. பிராமண க்ஷத்திரிய போராக ரொம்ப அசிங்கமாக போயிடுது. உடனே அதுக்குள்ளக்காரன் நீங்களாம் போங்க நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இன்னும் அர்ஜுனனுடைய படை அர்ஜுனன் வருகிறான்னு சந்தேகத்தில் இது அர்ஜுனன் நெருங்கிட்டான். நெருங்கின உடனே அர்ஜுனன் என்ன பண்ணினான், அந்த பீஷ்மரை கடந்து போயிட்டான். பீஷ்மருக்கு 3 பானம் திருவடியில் போட்டு நமஸ்காரம் பண்ணி, துரோணருக்கு 3 பானம் திருவடியில் நமஸ்காரம் பண்ணா கீழே காலில் போடுறானே பானம் நினைக்கிறதுக்குள்ள போயிட்டான். அதான் உங்களுக்கு வணக்கம்னு போயிட்டான். இதில் ஆச்சரியப்பட்ட எவ்வளோ சாத்துரியமாக பானத்தினாலே வணக்கம் பண்ணுறான் அர்ஜுன். எவ்வளோ கண்ட்ரோல் இருந்தால் அதை பண்ண முடியும். 3 பானங்கள் காலில், அவர் காலையும் அடிபடக்கூடாது, காலுக்காரன் ரொம்ப தூரம் விடக்கூடாது. போயிட்டே இருக்க தேர்லேருந்து அடிக்கிறான். பெயர்பட்ட வீரனை பெற்றோம், சௌக்கியமாக வாழ தெளி துரியோதன பிசாசுக்கு வருத்தப்படுறார் பீஷ்மர். கிருபருக்கு 3 பானத்தை நமஸ்காரம் அப்படி பண்ணி எதிராளியே அவன் துவம்சம் பண்ண தொடங்கினான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தோணி திப்பி எல்லாத்தையும் கொண்டுடக்கூடாது, அடிபட்டாங்களான புத்தி வரும் உங்களுக்குன்னு ஒரு அஸ்திரம் போட்டான். அது சம்மோகனாஸ்திரம்னு பேர். அது போட்டவொடனே எல்லாரும் அப்படியே சிலையாய் பாய்ந்தார். அத்தனை பேரையும் ஒரே சமயத்தில் சிலை போல நிற்க வைக்கிறதுக்கு ஒரு அஸ்திரம் போடுற திறமை அவன்கிட்ட இருந்தது. அந்த அஸ்திரத்துக்கு உண்டான மந்திரம்ன்றது கோடு பாஸ்வேர்ட்லாம் வச்சுருந்தான். அந்த மாதிரி அவன்கிட்ட ஏகப்பட்ட திவ்யாஸ்திரம் இருக்கு. உத்தரா அப்படின்னு சொன்னான். யார? விராட்ட நகரத்து இளவரசன். அவன் தான் அவனோட கூட வந்திருக்கான். இந்த ஆளுகளுடைய வேஷ்டியெல்லாம் அவுத்துட்டு வந்துட்டான். அந்த தாத்தா பீஷ்மர், குரு துரோணர், கிருபர், இவன் 3 பேர்கிட்ட போகாது. நீ அத்தனை பசங்க வேட்டி ஐயோ அடிச்சான்னு ஒரு பையன் நகர மாட்டான். இன்னும் 1 மணி நேரம் இவர்கள்ட்ட இந்த மந்திரம் எஃபெக்டிவாக இருக்கும். அஸ்திரம் நீ ஜாலியாக பூந்து விளையாடு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். அவங்க கோவணத்தோடு இருந்தால் சரி. நல்ல வேளை எல்லாரும் உள்ளாடை கட்டியிருந்தாங்க. அதனால் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து உத்தரம் அப்படியே பெரிய பெரிய பேலாக கொண்டு வச்சுட்டான். ஒரு 10 குமரன் ஸ்டோர்ஸே ஓப்பன் பண்ணலாம், அவ்வளோ ஜவுளி கொண்டு வச்சிட்டான். வச்ச உடனே அர்ஜுனன் திரும்பி போயிட்டான், மாடுகளையும் போயிட்டு. இதுக்கப்புறமும் துரியோதனன் போரிட்டானா அவ்வளோ முட்டாள்தானே. இந்த கர்ணன் அந்த அஸ்திரத்தை தடுக்க தெரியுது. அவனுக்கு என்ன அஸ்திரம் போட்டானே கர்ணனுக்கு தெரியாது. கர்ணன் பரசுராமன்ட்ட படிச்சிருக்கான், பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன் நினைக்கிறான். ஆனால் அர்ஜுனன் போட்ட அஸ்திரம் என்னன்னு அவனால் காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியல. கூகுளி போடுறான், லெக் பிரேக் போடுறான், ஆஃப் பிரேக் போடுறான்னு தெரியாமல் அவுட் ஆகிற மாதிரி ஆகிட்டு இருக்கான். ஆனால் கர்ணன் பேசின்னு மட்டும் இருக்கான். இவ்வளோ வல்லபாய் வாய்ந்த அர்ஜுனன் இந்த போரை ஒரு வினாடியில் முடிக்க முடியும். எல்லாரும் சிலையாக இருங்கன்னு சொல்லிட்டு தபால் பீமா போ துரியோதன தொடை அடி அப்படின்ட்டு கர்ணனுடைய தலையை திருப்பி வச்சுட்டு கொண்டுட்டு துஷ்டாசிரி முடிச்சுட்டு எங்கள் சபை முறைவேறி விட்டது அப்படின்னு சிலையாருக்கு நேராக அஸ்தினாபுரத்துக்குள்ள போய் தினமுத்து அதில் உட்காந்து வச்சுட்டு வாங்கடா பார்த்துக்கலான்னா தீர்ந்து போச்சு கதை. ஏன் பண்ணல அர்ஜுனன் அப்படி பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, அவன் நினைக்கிறான் இவளுக்கு இதெல்லாம் தெரியாது, இவர்கள் இதை விட்டு அடிக்கக்கூடாது, அவள் லெவலில் தான் சண்டை போடணுங்கிறான். அப்படி 10 நாள் போர் வந்துருச்சு. இந்த தாத்தா இருக்கிறவரையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் தர்மபுத்திரன். உடனே சரின்னு சொல்லி தர்மபுத்திரே அழிச்சு போய் தாத்தாவை நமஸ்காரம் பண்ண வச்சான். கிருஷ்ணன் 9ஆம் நாள் இரவில் வெற்றி பெறுவாய் அப்படின்ட்டார் பீஷ்மர். என்னத்தை வெற்றி பெறதுன்னு இருக்க வரைக்கும் அதான் அவனுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணன். அப்போ நாளைக்கு நான் உயிர்ந்துடுறேன் போரில் அப்படின்னு. செகண்ட் முன் வச்சு அடிங்க, நான் பயிலுக்கு தாக்க மாட்டேன், உயிர்ந்துடுறேன். அதனால உயிர்ந்துட்டார் போரில். உத்தராயணம் வரைக்கும் இருக்கேன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டார், படுத்து விட்டார் அம்பு பிடிக்கல. அன்றைய தினம் சாயங்காலம் சொல்கிறார் தர்மர், தாத்தா எப்படி போனார்? தாத்தா போனது அதிசயமாக இருக்குது, நம்ப முடியல கிருஷ்ணா, எப்பேற்பட்ட வீரர், தாத்தா போயிட்டாரு, எப்படி போனார் தாத்தா? நேற்று வரைக்கும் தாத்தா போகமாட்டாரான்னு. இன்னைக்கு எப்படி தாத்தா போனார் கிருஷ்ணனை கேட்டு போர் அடித்தான். ஆனால் கண்ணமீரான் சொன்னார், தாத்தா எப்படி போனான்னு சொல்லட்டுமா? சொல்லு, எல்லாம் ஒன்றால் தான் போனார், நீ தான் கிளம்பி சண்டை போடுறதுன்னு சொல்லி திருஷ்டி போட்ட. தாந்து சக்ஷுர்கணம் பிராப்பிய ஹதோ பீஷ்ம பிதாமகா
நீ தான் கொள்ளிக்கண்ணை போட்ட போயிட்டார் அப்படின்னு உன் கண்ணால் தான் போனாரு சொன்ன. தாத்பரியம் என்ன? உனக்கு எதிர்கட்சி இருந்ததுனால அவர் வீழ்த்த வழியில் எனக்கு வந்துடுச்சு. நான் திரௌபதிரா நியாயமாக பீஷ்மரனா அன்பு சொட்ட சொட்ட கண்ணால் பார்ப்பேன். என்னுடைய அன்பான பக்தன், அவனை என்னுடைய கண்ணிலேருந்து அமிர்தம் சொட்டா பார்ப்பேன். சந்திரகிரணம் போல அவன் மீது என்னுடைய பார்வை வீசும். அப்படி வீச விடாத பண்ணதே நீ தான். உனக்காய் திருமணம் இப்போ நீ வந்து எப்படி போனார் நான் கேட்டுட்டு இருக்கேன் என்று பகவான் சொன்னான். ஆனால் தன் அடியவர்களுக்கு பகவான் சந்திரகிரணம் போன்ற பார்வையை செலுத்துவான். அமிர்தத்தை பொழியும் நிலவு போல பார்வையை வீசுவான். வேண்டாதவர்களை கண்ணால் ஒரு பார்வை பார்த்தா அவர் அந்த பார்வையை தாங்க முடியாமல் போயிடுவார். இப்படிப்பட்ட ஒரு தன்மை அவனுக்கு இருக்கிறதுனால தான் அவனை சந்திரலோச்சனன் என்ற பெயரிட்டு அழைக்கிறார். அதைத்தான் நாரதர் சொல்றார். அதுக்கு பின்னணியான ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. பிரசன்னம் லோச்சனே சந்திரம் ததானோ பக்த சங்கமே சந்திரலோச்சன நாமாசு வெங்கடேஷோ மகாபிரபு. தன்னுடைய தெளிவான இனிய அமுதை பொழியும் கிரணங்களை உடைய சந்திரனை போன்ற கண்களை உடையவனாகினால அவருக்கு சந்திரலோச்சனன் என்பதாக திருடாம். இதற்கு தமிழ் பாட்டையும் கேளுங்கள். அன்பர் குழுவை கண்டால் அகம்மகிழ பனிபொழி பார்வை வீசிடுவானாம். அதனால் சந்திரலோச்சன பேரானாமே வெங்கடநாதன் தாய். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். சந்திரலோச்சனாய நமஹா, நமோ வெங்கடேசாயா, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.